எஸ் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆர்ஆர்பியோடைய குரூப் டி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் தரவாக புரிஞ்சுக்கணும். நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது சரிங்களா. ரயில்வேக்கு அப்ளை பண்ண சொல்லி டிஃப்ரெண்ட்டான நோட்டிஃபிகேஷன் விட்டு அதை பசங்க அப்ளைலாம் பண்ணி எத்தனையோ பேர் 500 600 700 இழந்தெல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் தெளிவான வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ண பாருங்கள். அந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஹவு டு அப்ளை வீடியோ. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்காக, எனக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்காக எப்பயுமே ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ளே போனாலே அவங்களே இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபேக் வெப்சைட் அவனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று உருவாக்கி வச்சுருக்கான். ஆர்ஆர்பி அப்ளை ப்ராக்கெட்டில் டாட் போட்டு ப்ராக்கெட்டில் சிஓஎம் வர மாதிரி சரிங்களா. ஸோ அதனால் இது ஃபேக் வெப்சைட்டுன்னு அவனே தெளிவாக சொல்லிட்டான். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கும் பட்சத்தில் www.rrbapply.gov.in அப்படின்னு கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் நீங்கள் தெளிவாக அப்ளை பண்ணணும். சில விஷயங்கள்லாம் வச்சு நம்ம எது உண்மைன்னு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு ஃபேக் வெப்சைட்லையும் போய் அப்ளை பண்ணிடாதீங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவோடைய கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷனோடைய அஃபிஷியல் வெப்சைட்டையும் போடுறேன் சரியா. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த rrbapply.gov.in ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கிடைக்கும் சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கிடைக்கும். இந்த அவுட்லைனை பார்த்துட்டு அது அஃபிஷியல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் லாகின் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு கொடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ தான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா உள்ளே நீங்கள் போகிறப்பவே தம்பி நீ ஏற்கனவே 2024 இல்லை 25 அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த அப்படின்னா நீ மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், நீ உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்களோட ஆதார் ஐடிக்கு லிங்க் ஆகிறதுனால நீங்கள் வேற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு பண்ணி ஆதார் ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் ஆகாது சரிங்களா. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு பேசிக் வெரிஃபிகேஷனுக்குள்ளே போகிறீங்க. பேசிக் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகிறீங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கேட்பாங்க, இந்தியான்னு கொடுக்கணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் பேர் கேட்பாங்க. 10th சர்டிஃபிகேட்டில் என்ன மார்க் இருக்கோ தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் மார்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேர் தான் கொடுக்கணும். ஸோ ஃபுல் நேம், ரீடைப் ஃபுல் நேம் கொடுத்துட்டு இது வரைக்கும் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. 10th அப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான் சரியா. அடுத்து டேட் ஆஃப் பர்த், இதுவும் 10th சர்டிஃபிகேட் மாதிரி. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ரீடைப் பண்ணுறீங்க. ஜெண்டர் ரீசெலக்ட் பண்ணுறீங்க. ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம். ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸாக ஆதார் வெரிஃபிகேஷன் போகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு இதை நீங்கள் டிஜிலாக்கர் மூலியமாவோ ஆதார் கார்டு மூலியமாவோ ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆதார் கார்டே இல்லைனாலும் கொடுக்கலாம் தான், பட் ஆதார் வெரிஃபிகேஷன் மேண்டேட்ரி. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையுமே ஆதார் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆதார் கார்டை வச்சு கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். டிஜிலாக்கர் ஒரு பெரிய தொல்லை பிடிச்ச வேலை. ஸோ அது டிஜிலாக்கர் வச்சிருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைனா வெரிஃபை த்ரூ ஆதார்னு கொடுத்தீங்கன்னா ஆதாரோட நம்பர் கேட்கும். ஓகேவா. ஸோ இது இல்லாமல் நீங்களே உங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நீங்கள் வச்சுக்கிட்டு அடுத்த பேஜுக்கு போகணும். ஸோ இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்ஆர்பியில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஆர்ஆர்பியில் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அல்லது உங்கள் மொபைல் நம்பர் ரெண்டில் எதை வேணாலும் கொடுக்கலாம். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை தான் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே போகும். ஸோ உங்களுடைய ஆதார் வெரிஃபை ஆயிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி வெரிஃபை ஆனால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அக்கௌண்ட் வெரிஃபைடு வித் ஆதார் அப்படின்னு சொல்லி வரணும் சரிங்களா. சில பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 31/1/2026. அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் அப்படின்றப்ப 2/3/2026. இதில் நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்கன்னு கேட்பாங்க. இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு இருந்தால் ஆர்ஆர்பி சென்னை, இல்லை திருவாண்டம் போடுறவங்க திருவாண்டம், செகுந்திராபாத் போடுறவங்க செகுந்திராபாத், அது உங்கள் விருப்பம் சரிங்களா. என்ன கேட்டால் ஆர்ஆர்பி சென்னை போடுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் அது இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது. இது வரைக்கும் நான் எந்த ஆர்ஆர்பியாலையும் டிபார் பண்ணப்படல. நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும்.
கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அம்மா பேரு, அப்பா பேரு, ஜெண்டர், இமெயில், மொபைல், மதர் டங், ஐ மீன் இது வரைக்கும் உங்களுக்கு காட்டும். மார்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது சாரி மார்ஷியல்ங்கிற பாரு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்கும். அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்கும், மதர் டங் கேட்கும், எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு. தமிழ்னு கொடுத்தா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும், சரிங்களா? இங்கிலீஷ்னு கொடுத்தா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வரும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பர்மனண்டான விசிபிள் மார்க் என்ன? இப்போ கையில் மச்சம் இருக்கா, இல்லை புண்ணு இருக்கா, தழும்பு இருக்கா, இதெல்லாம் வந்து 2 மார்க் கேட்பாங்க. அந்த 2 மார்க்கு கொடுத்துட்டு அடுத்து வந்து கம்யூனிட்டி டீடைல்ஸ். கம்யூனிட்டி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல், ஐ மீன் யூஆராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. யூஆர்ல இடபிள்யூஎஸ்ஆ இருக்கும் பட்சத்தில் அந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எப்போ வாங்கினீங்க, யாரு கொடுத்தா, எல்லாத்தையும் கேட்பாங்க. அதே மாதிரி ஓபிசியில் கிரீமி லேயராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நான் கிரீமி லேயராக இருந்தால் அந்த நான் கிரீமி லேயரா ஆமாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர், யார் கொடுத்தாங்க, எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாங்கலைனாலுமே இப்போ நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் எப்படி அடுத்த ஏப்ரல், ஐ மீன் அடுத்து வரக்கூடிய மார்ச் வரைக்கும் தான் இருக்க போகுது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இது 2025க்கான நோட்டிஃபிகேஷன்றதுனால நீங்கள் இடபிள்யூஎஸ்ஓ அல்லது ஓபிசியோட நான் கிரீமி லேயரில் வருவீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபைனான்சியல் இயர், அதாவது ஏப்ரல் 1, 2025 இருந்து மார்ச் 31, 2026க்குள்ள அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்துருக்கணும், சரியா? ஸோ அதனால் இந்த வருஷத்தோடைய ஓபிசி வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எக்ஸாம் சென்டரோடைய ப்ரிஃபரன்ஸ் ரயில்வேல கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் எது கொடுக்குறீங்களோ அந்த ப்ரெசன்ட் அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சென்டர் போடுறாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி, நான் அதனால் வந்து திருச்சின்னு இந்த இடத்துல கொடுத்துட்டேன் ப்ரெசன்ட் அட்ரஸில். இப்போ பர்மனன்ட் அட்ரஸ்லையுமே திருச்சின்னு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் எனக்கு எக்ஸாம் போட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை ப்ரெசன்ட் அட்ரஸ் சென்னைன்னு கொடுத்து பார்ப்போன்னு கொடுத்தேன், பட் எனக்கு சென்னையில் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன வேணாலும் கொடுக்கலாம், அதை யாரும் வெரிஃபை பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் குறிக்கீங்களோ அந்த ஊரில் உங்களுடைய பிஜி அட்ரஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸை தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து போகும் பட்சத்தில் எக்ஸ் சர்வீஸ்மேனா, டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனா, இது எல்லாமே கேட்பாங்க. ஸ்கிரைப் வேணுமா, எல்லா டீட்டெயிலையும் கேட்பாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ்ன்னு எதுவும் சர்டிஃபிகேட் இருக்கா, அதுக்கப்புறம் யாராவது ஏற்கனவே ரயில்வேல வேலை பார்க்குறீங்களா, இல்லை இப்போ கரண்ட்டாக என்ன வேலை பார்க்குறீங்க, எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்பாங்க. பயப்பட வேண்டாம், தைரியமாக கொடுக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்லேயே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்பாங்க. இது எஸ்எஸ்சிலாம் கேட்க மாட்டாங்க. ரயில்வேல கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஃபீஸ் 500 கட்டுறீங்கன்னா 400 திரும்பி கொடுத்துருவான். சில பேருக்கு 200 ஃபீஸ் இருக்கும், அதில் 150 திருப்பி கொடுத்துருவோம். ஸோ தாராளமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணலாம். பண்ணிட்டு அடுத்த பேஜில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. குரூப் டியோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஸோ 10th முடிச்சிருந்தா 10th இல்லை சார் நான் ஐடிஐ அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா தெளிவாக அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் டைப் என்ன, ரோல் நம்பர் என்ன, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், போர்டு, டேட் ஆஃப் ரிசல்ட் எல்லாத்தையும் தெளிவாக ஃபில் பண்ணிட்டு அடுத்து ஃபோட்டோவுக்கு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது கிடையாது. ஒரு நான் ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சாரி நான் ஒயிட் க்ளோத்திங்கில், சட்டை வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, லைவ் ஃபோட்டோ எடுக்கணும். செல்ஃபி மாதிரி தான், ஃபோனில் அப்ளை பண்ணுறப்ப செல்ஃபி மாதிரி. லேப்டாப்பில் எடுக்காதீங்கடா, எந்த லேப்டாப் கேமராவும் நல்லா இருக்கிறது இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் லேப்டாப்பில் பண்ணியிருந்தாலுமே லாக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்த தடவை நீங்கள் போகிறப்ப எல்லா டீட்டெயிலும் சேவ் ஆகிக்கும். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோவோட ஏரியாவுக்கு வந்துடலாம். ஃபோட்டோ வரப்போ ப்ராப்பராக செல்ஃபி கேமரா நல்லா வெளிச்சமான இடத்துல வச்சு செல்ஃபி கேமரா எடுத்துருங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபோட்டோ வந்து மூஞ்சி வந்து ஃபுல்லாக மறைக்கலாம் கூடாது, சரிங்களா? அதே மாதிரி சைட்லையோ கூலர்ஸ் போட்டுக்கிட்டோ முடி இப்படி முன்னாடி விடுறது. சரி, ஏன் அதை தெளிவாக சொல்லியிருக்கான்னு தெரியுதா? சில பேர் இப்போ முடி இப்படி முன்னாடி விட்டுது இப்படிலாம் எடுப்பானுங்களே, அப்படி எடுக்கிறதோ, அடுத்து வந்து கலர் பேக்ரவுண்டில் எடுக்கிறதோ, இல்லை பிளர்ராக எடுக்கிறதோ, இந்த மாதிரி கிரே ஸ்கேல் எடுக்கிறதோ, ஷைனிங் ஆகி மண்டையில் பாதி இடம் மறையிறதோ, இல்லை ஷேடாக இருக்கிறதோ, தொப்பி போடுறதோ இருக்கக்கூடாது. தெளிவாக மூஞ்சிக்கு மேலே கொஞ்சம் கேப்பு, இது வரைக்கும் கழுத்துக்கு கீழே வரைக்கும் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ப்ராப்பராக எடுக்கணும் ஃபோட்டோ. நிறைய பேருக்கு ஃபோட்டோ ரிஜெக்ட் ஆகுது ரீசெண்ட் டைமில், அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சைனுமே அவன் என்ன கேபியில் கேட்டிருக்கான்னு தெளிவாக பாருங்க. சிக்னேச்சர் கரெக்டாக உங்கள் சைன் ஃபுல்லாக, ஏன்னா சம்டைம்ஸ் சைன் அப்லோட் பண்ணுறப்ப மேலே கீழே கட் ஆயிருது. ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்காம அப்லோட் பண்ணிடுறாங்க, நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகி போயிடுது. ஸோ சைனுமே கரெக்டாக வந்துருக்கணும். சைனும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும்.
இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, சைன் அப்லோட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கும் முன்னாடி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். போஸ்டிங்கோட ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். இந்த போஸ்டிங் வந்து மொத்தம் இந்த நோட்டிஃபிகேஷனில் 14 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஆர்ஆர்பியில் எதுக்கு அதிகமாக இருக்குது, எதுக்கு கம்மியாக இருக்குது, இது எல்லாமே நம்மளுடைய டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இது இல்லாமல் ஜாப் நேச்சருக்குன்னே தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஜாபில் கம்மியான நேரம் வேலை இருக்கும், எந்த ஜாபில் நைட் ஷிஃப்ட் இருக்கும், இது எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராப்பரான ஜாப் நேச்சர் வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டே நீங்கள் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ ஆப்வியஸ்லி நம்ம சேனலில் வந்திருக்கும். இந்நேரத்துக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப வந்திருக்கலாம், இல்லை அடுத்தடுத்த நாட்களில் வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸை பார்த்துட்டு ப்ராப்பராக அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அப்ளிகேஷனுடைய டீட்டெயில். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு பேமெண்ட்டை கொடுக்கணும். பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் அக்செப்ட் ஆயிடுச்சான்னு பாருங்கள். இல்லை காசு போயிடுச்சு, பேமெண்ட் அக்செப்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் அந்த பேமெண்ட்டோடைய அப்டேஷன் நடக்கலைன்னா மேபி ரீபேமெண்ட்டுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்கிறதுனால ஒரிஜினல் வெப்சைட் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரிஜினல் வெப்சைட் rrbapply.gov.in அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக் வெப்சைட்டுமே கிட்டத்தட்ட இப்போலாம் ஒரிஜினல் மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் சிலபஸ் என்ன, எங்கேருந்து படிக்கணும், இந்த வீடியோ எல்லாத்தையுமே நம்ம போடலான் இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் அதையும் பார்க்கலாம். சரியா? ஸோ எஸ் கைஸ், ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். see you, டாட்டா, பை பை.